ஏப்பா யார்தான்ப்பா திமுகவுல இருந்து திருமாவளவன் அவர்கள வெளியில வாங்கன்னு கூப்பிடுறது? தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது திருமாவளவன் அவர்கள் எப்ப பேசினாலும் சரி, திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. திமுக கூட தான் நாங்க இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் அவங்க கட்சியில இருக்கவங்களுக்கே ஒரு சில நேரத்துல வந்து எரிச்சல் ஊட்டுறதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட முடியுது. அதாவது இப்போ ரீசென்ட்டா பேசின இடத்துல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவுல இருந்து எங்கள வெளியில வாங்க அப்படின்னு சொல்றது தான் நிறைய இருக்கு. திமுக கூட சேர்ந்து நாங்க சிறப்பா செயல்படுற விஷயம் பொறுத்துக்க முடியாம திமுக இருந்து எங்களை வெளியே வரதுக்கு நிறைய பேர் சதித்திட்டம் பெற்றாங்க. அதை வச்சு எங்களை விமர்சனங்களும் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு நான் முட்டு கொடுக்கறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற நிலைமையில இல்ல. ஆளுங்கட்சி சிறப்பா செயல்படுது. அவங்களுக்கு முட்டு கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம என்ன கூட்டணியை விட்டு வெளியே வர சொல்லி கூப்பிடுறவங்க வந்து அவங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. பட் நான் வளைந்து கொடுப்பவனே தவிர முறிந்து விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வளைந்து கொடுக்கறத வச்சு தப்பா புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ மோர் பிளெக்சிபிள் அண்ட் மோர் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் ரொம்ப வளைந்து கொடுப்போம் தான். ஆனா அதை வச்சுக்கிட்டு என்ன தகர்த்தர முடியாது, முறிச்சிட முடியாது, உடைச்சிட முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவில இருந்து நம்மளை பிரிக்கிறதுக்கு பல பேர் பல கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாஜக அதிமுக கூட்டணியை பத்தி பேசும்போது இபிஎஸ் தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இபிஎஸ் ஏன் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் எழுப்பியிருப்பாங்க. இந்த இடத்துல மிகவும் கொள்கை பிடிப்பு மிக்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. திமுக என்னதான் சொல்லி திமுகல விசிகேவை வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த சேம் டைம் யாருதான் அந்த விசிகேவை வாங்க 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 தொடர்ந்து கூப்பிட்டு அவரை டார்ச்சர் பண்றவங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு அந்த டார்ச்சர் பண்றவங்க நிறுத்துங்கப்பா.